போய் கொண்டிருக்கிற பாதை எப்பனாலும் மாறும், எப்படினாலும் மாறும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம். நீங்க பண்ற பிசினஸ் எப்படினாலும் மாறும். நம்ம கூட இருக்கிற மனுஷர்கள் எப்படினாலும் மாறுவார்கள், எப்படினாலும் நடக்கும். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? எது மாறினாலும் அவர் வார்த்தை உனக்காக வந்து உன்னை எழுப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எலியா கேரித் என்கிற ஆற்றல நிம்மதியா இருக்கிறார். அது தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு காலையும் மாலையும் அப்பத்தை இறைச்சியும் கொடுத்து அவனை போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கம்ஃபர்டான சூழல் அவன் இருக்கிறான். ஆனா இப்ப என்ன நடக்கிறதுனா, எதை நம்பிக்கொண்டிருக்கிறானோ அது என்ன செய்விச்சதான்? வற்றி போயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நம்பின காரியங்கள் வற்றி போனது மாதிரி ஆயிட்டோ, நீ நம்பின காரியங்கள் முடிவுக்கு நந்த மாதிரி ஆயிடுச்சோ. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிந்து போனாலும் ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு புதிய ஆரம்பத்தையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஒரு அலையில சொல்லி இருக்கணுமே.